ரொம்பவே சூப்பரான ஸ்வீட் கொழுக்கட்டை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? இது ரொம்பவே சாஃப்ட்டா இருக்கும். சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ டேஸ்ட்டா இருக்கும். 1 கிளாஸ் பச்சரிசி எடுத்திருக்கேன். அது கூடவே பாதி கிளாஸ் வந்து பாசிப்பருப்பு சேர்த்து நல்லா வாஷ் பண்ணி ஒரு 10 நிமிஷம் வந்து வெள்ளை டவல்ல போட்டு காய வச்சுக்கலாம். காஞ்ச அரிசியை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ அதே கடாயில 1 1/2 கிளாஸ் வெல்லம் சேர்த்திருக்கேன். அது கூட 3 கிளாஸ் தண்ணி ஊத்தி நல்லா வெல்லம் கரைஞ்சு வர வரையும் வெயிட் பண்ணிக்கலாம். இந்த வெல்லம் கரைஞ்சு வந்தா மட்டும் போதும். இது எந்த பதத்துக்கும் வர தேவையில்ல. வறுத்து வச்ச அரிசியும் பாசிப்பருப்பு கூட ஒரு 4 ஏலக்காய் சேர்த்து நல்லா வந்து மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். மிக்சியில் அரைச்ச மாவை கொஞ்சம் கொஞ்சமாக வெள்ளைப்பாகு கூட சேர்த்து கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். மாவை மொத்தமாக கொட்டிடக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு மிக்ஸ் பண்ணாதான் அது கட்டி இல்லாமல் வரும். இப்போ லாஸ்ட்டாக 1 கப் துருவின தேங்காய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், ரொம்பவே சூப்பரான கொழுக்கட்டை மாவு ரெடி ஆயிடுச்சு. மாவு நல்லா வந்து சூடு ஆறி வரட்டும். மாவு நல்லா சூடு ஆறுனதுக்கு அப்புறமா இப்படி ஒன்றா பிடிச்சி இட்லி குண்டால ஒரு 10 நிமிஷம் வந்து வேக வச்சு எடுத்தா ரொம்பவே சூப்பரான வந்து கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க.